நானும் ரொம்ப காலமாக இந்த புண்ணிய மதத்தில் வந்து எல்லோரும் இந்த புண்ணிய மதத்தை அமைதி மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி என்ன தான் இவங்க எந்த அர்த்தத்தில் தான் இவங்க அமைதி மார்க்கம்னு சொல்கிறாங்க நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர்கிட்ட போய் கேட்டேன். ஐயா, நீங்கள் வந்து இப்படி அமைதி மார்க்கம்னு சொல்கிறீங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அமைதி மார்க்கம்னா நாங்கள் சமாதான மார்க்கம், சந்தோஷமான மார்க்கம், சாந்தியின் மார்க்கம், நாங்கள் மற்றவர்களோட என்ன செய்வோம், ஒன்றுக்கு ஒன்றா இருப்போம், அதனால தான் எங்களை எல்லாரும் சமாதான மார்க்கம் சாந்தியின் மார்க்கம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உலகத்துல நடக்கிற கொடூரங்களை எல்லாம் பார்த்தா இது சமாதான மார்க்கம் மாதிரி தெரியலையே, சாந்தியின் மார்க்கம் மாதிரி தெரியலையே, அமைதி மார்க்கம் சொல்றாங்களே, ஆனா அப்படி இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவங்க அமைதி மார்க்கம்னு சொல்றாங்க, ஆனா சொல்றதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைச்சு பேசாம இருந்தேன். அப்புறம் கடைசியில தான் இந்த புண்ணியவான், இவர் ஒரு புண்ணியவான், அதாவது இந்த புண்ணியவான் வந்து ஸ்ரீலங்கா புண்ணியவான். இந்த ஸ்ரீலங்கா புண்ணியவான் எப்படி அமைதி மார்க்கம்னா என்ன அப்படிங்கிற யதார்த்தமான ஒரு அர்த்தத்தை இவர் சொல்றாப்புல. நானும் இத்தனை காலமாக அமைதி மார்க்கம்னு உலகமெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இந்த மனுஷன் தான் எனக்கு இருண்டு போன என் கண்ணையே திறந்து வச்சாப்புல. அப்படிதான் என்னுடைய அறிவு கண்ணையே திறந்தவர் இவர் தாங்க. ஏன்னா அமைதி மார்க்கம்னா என்ன அர்த்தம்னு நான் எத்தனையோ இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ புண்ணியவான்கள்ட்ட கேட்டு யாருக்கும் பதில் தெரியல. அவங்க நான் நினச்சி வச்சிருக்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இவர் தான் வந்து சொல்கிறாப்புல, அமைதி மார்க்கம்னா இதுதான் அர்த்தம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் என்ன வேணும்னாலும் செய்வோம் இந்த உலகத்தில், இது அல்லாஹ்வினுடைய உலகம், இதை கேட்குறதுக்கு யாருக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது, நாங்கள் செய்கிறத என்ன செஞ்சாலும் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் அமைதி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாப்புல இவர். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அமைதி மார்க்கம்னா இதுதானா, இவங்க என்ன வேணாலும் செய்வாங்களாம், ஆனால் அதை கேட்டுட்டு அதை பார்த்துட்டு அமைதியாக பேசாமல் இருக்கணுமா, இல்லை அப்படின்னா ஐயோ எங்கள் கண்மணி நாயத்தை இன்சல்ட் பண்ணிட்டானே, எங்கள் குரானை இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கழுத்தறுத்து ரத்தம் குடிச்சு விடுவாங்களாம். அதனால இவர் சொல்கிறாப்புல, நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், அதை கேட்டுட்டு நீங்களாம் அமைதியாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் அமைதி மார்க்கம் அப்படின்னு இவர் சொல்கிறாப்புல. இவர் சாதாரணமாக இவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தை நடக்கிற விஷயத்தை வச்சு இவர் வந்து இந்த அமைதி மார்க்கத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாப்புல. அது என்ன அப்படின்னு இவர் சொல்றத கேட்டுட்டு அதனுடைய விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். ஐயா, நீங்கள் சொல்லுங்க ஐயா. ஐயா புண்ணியவானே, உங்களை தான் ரொம்ப காலமாக இந்த உலகமெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேயா, உங்களை மாதிரி ஒரு புண்ணியவான் இருக்கிறாரா அப்படின்னு. பரவாயில்ல, இப்போயாவது கிடைச்சிங்க. ஐயா சொல்லுங்கய்யா, நீங்கள் சொல்லுங்கய்யா. இன்றைக்கு என்ன நடக்குது, மாப்பிள்ளையில சந்தேகப்படுற, பொம்புளைகள் சந்தேகப்படுற. அன்பார்ந்தவர்களே, நான் கேட்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்துல பொம்புளைகளுக்கு சந்தேகப்பட இடம் இருக்குதா? ரைட்டு கிடையாது. ஏன்? ஒரு ஆம்பளை விரும்பினா 4 கல்யாணம் முடிச்சு ரெஸ்பெக்டா வாழலாம். அதனால பொம்புளைக்கு ஏண்ட மாப்பிள்ளை இன்னொரு பொம்பளையோட தொடர்பு இருக்கிறான்னு சந்தேகப்படையலாம். தொடர்பு இருக்குதா முடிச்சுக்கோங்கன்னு சொல்லணும் பொம்புளைகள். இன்னைக்கு என்ன நடக்குது, நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? பொம்புளை கணவனுடைய கற்புல என்ன செய்கிறார், பழி சுமத்துகிற நிலை வருது. நல்லா விளங்கிக்கங்க, உங்களோட மனைவி உங்களோட கற்புல பழி சுமத்தினா தீர்வு நீங்க பழி சுமத்த வானமும்மா, நான் 2வது கல்யாணம் முடிச்சு கொள்றேன். இதுக்குத்தான் இஸ்லாம் தீர்வு சொல்லு. இப்படிப்பட்ட புண்ணியவான நான் ரொம்ப காலமாக தேடிக்கிட்டு இருந்தேன். அதாவது குடும்பத்தில் கடவுள் தான் இந்த உலகத்தில் குடும்பத்தை அமைச்சாரு அப்படின்னு எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும், இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இஸ்லாமிய புண்ணியவான்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, கடவுள் தான் குடும்பத்தை உருவாக்குனாரு, ஏன்னா மனுஷனை அவர் தானே உருவாக்குனாரு அப்படின்னு. அப்போ அந்த மனைவிக்கு கணவனுக்கு விசேஷமான இந்த புண்ணிய மதத்தில் விசேஷமாக 4 மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கிறாராம் கடவுள். அப்போது இந்த புண்ணியவான்களை கல்யாணம் பண்ணிக்கிற பெண்கள் வந்து நாளைக்கு எந்த விதத்துலேயும் அவங்கள சந்தேகப்படக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, வாட்ஸ்அப்லேயும் பேசுவாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் பேசுவாங்க, அப்புறம் இன்னும் எந்தெந்த கிராமம் இருக்கோ அதில் எல்லாம் பேசுவாங்க, அப்புறம் நாளைக்கு யாருக்கிட்ட வேணாலும் போவாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கணும். அப்போ ஏன்னு கேட்டால் நீ அமைதியின் மார்க்கத்தில் வந்திருக்க, அதனால நான் ஆம்பளை, நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் செய்கிறத பார்த்துட்டு நீ சந்தேகம்லாம் படக்கூடாது. அப்படி உன் பாட்டுக்கு நீ சந்தேகப்பட்டீங்கன்னா, இங்கே பாருமா எனக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை வேணாம், நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் போயிடுவேன். புரியுதா? இதுக்கு பேர் தான் அமைதி மார்க்கம் அப்படின்னு அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்த அந்த பெண்கள்கிட்ட இவங்க சொல்கிறாங்களாம். ஏன்னு கேட்டால் இதை முதல்ல இருந்து பார்ப்போம். ஐயா சொல்லுங்கய்யா.
இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடக்குது உலகத்துல, உள்ளூர்லயும் உலகத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னு எல்லாம் அறிஞ்ச புண்ணியவன்கள் தான் இவங்க. இன்னைக்கு என்ன நடக்குது, இஸ்லாமிய சமுதாயத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றாப்ல. சொல்லுங்கய்யா. மாப்பிள்ளையில சந்தேகப்படுற, பொம்பளைகள் சந்தேகப்படுற. அதாவது ஆம்பளை தான் சந்தேகப்படணுமா, ஆனா பொம்பளைய சந்தேகப்படுறாங்களாம். என்னடா இது, ஆம்பளைங்க தான் எப்பவும் பொண்டாட்டிகளை சந்தேகப்படணும், வெளியில் போகக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, இவன் கூட பேசக்கூடாது, விரலில் காமிக்கக்கூடாது, கண்ணை காமிக்கக்கூடாது, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கருப்பு துணியால் வச்சு மூடிக்கணும். அப்படி ஏதாவது தப்பி தவறி துறக்கிற மாதிரி இருந்தால் ஆம்பளை தான் சந்தேகப்பட. என்ன முகத்தை காமிக்கிறிய, என்ன விஷயம் அப்படின்னு ஆம்பளை தான் சந்தேகப்படணும். அதனால தான் புண்ணிய தேசங்கள்ல எல்லாம் ஒரு பொம்பளை வெளியில் போனால் அது ஆம்பளையோட தான் போகணும். எந்த ஆம்பளைகளோட அது போகணும், தனியாக போகக்கூடாது. தனியாக போனால் அவளுக்கு விபச்சாரின்னு முத்திரை குத்தி எரிச்சா கொண்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு ஆம்பளைங்க தான் சந்தேகப்படணும் பொம்பளைகளை. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குது பார்த்தீங்களா, அநியாயம் கலிகாலமாகி போச்சு. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஆண்களை சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிறாப்புல. ஏன் சந்தேகப்படுறாங்களா ஐயா, சொல்லுங்கய்யா. அன்பார்ந்தவர்களே, அன்பு அப்படியே பொழியுது இவங்க புண்ணிய மதத்துல. கேட்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்துல பொம்பளைகளுக்கு சந்தேகப்பட இடம் இருக்குதா? ரைட்டு கிடையாது. ஏன் கிடையாது? கிடையாது கிடையாது. இஸ்லாமிய சமுதாயத்தில், இவங்க புண்ணிய சமுதாயத்தில் பொம்பளைகளுக்கு ஆண்களை சந்தேகப்படக்கூடாது. ஆண்கள் வந்து எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, யார் கூட பேசுகிறாங்க, அது வேறு எதுவும் பக்கத்து வீட்டுக்காரோட பேசுகிறாங்களா, கமலா கிட்ட பேசுகிறாங்களா, விமலா கிட்ட பேசுகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம்லாம் படக்கூடாது. ஆனால் இன்றைக்கி கலிகாலத்தில் இந்த பெண்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாப்புல, பெண்களுக்கு சந்தேகப்படுறதுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது, உனக்கு உரிமையே கிடையாது. நீ என்ன சந்தேகப்படுற? உனக்கு சந்தேகப்படுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆண்பளையாக எனக்கு தான் உன்னைய சந்தேகப்படுறதுக்கு உரிமை. நீ வந்து என்னைய சந்தேகப்படக்கூடாது. நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் என்னைய சந்தேகப்படுவ? கண்மணி நான் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்க. என்ன ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை விரும்பினா 4 கல்யாணம் முடிச்சு ரெஸ்பெக்டா வாழலாம். ஒரு ஆம்பளை நினைச்சா விரும்புனா அது அவரே சாதாரணமா சொல்றாப்புல. எங்கன்னு அல்லாவே அங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காப்புல. அது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால ஆம்பளை விரும்புனா 4 பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிடுவாரு. அதனால பொம்பளைக்கு ஏண்ட மாப்பிள்ளை இன்னொரு பொம்பளையோட தொடர்பு இருக்கிறான்னு சந்தேகப்படையலாம். அதனால ஆம்பளை 4 பேர்த்து வரையும் கல்யாணம் பண்ணிக்கிடுவான், போவான், வருவான், என்ன வேணாலும் செய்வான். அதாவது நீ புண்ணியவதி, நீ வந்து இந்த மதத்தில் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், என்னைய சந்தேகப்படுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு இந்த புண்ணிய மதத்துக்கு போதனை கொடுக்குறாப்புல. சொல்லுங்க. என்ன தொடர்பு இருக்குதா முடிச்சுக்கோங்கன்னு சொல்லணும். அதாவது வீட்டில் உள்ள ஆம்பளையாவது வேற எந்த பொம்பளைகளையாவது பக்கத்து வீட்லையோ எதிர்த்த வீட்லையோ பக்கத்து ஊர்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ ஃபேஸ்புக்லேயோ அவங்க வந்து தொடர்பு எதுவும் வச்சுருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் தொடர்பு வச்சுருக்கீங்களா, வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணிக்கிங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, 4 கடத்தாமல் கல்யாணம் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லணுமா? யார் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டி புருஷன்கிட்ட சொல்லணுமா, நீங்கள் வந்து இப்படி இன்ஸ்டாகிராமில் இப்படி சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? போய் கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சுக்கிறங்க, அதானே உங்களுக்கு மானம், அதானே உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லணுமா? இன்னைக்கு என்ன நடக்குது? அதானே இன்னைக்கு என்ன நடக்குது, இப்படியா நடக்குது? இன்னைக்கு இந்த புண்ணியவதிகள்லாம் இந்த கல்யாணம் பண்ணிட்ட இந்த இஸ்லாமியர்களை கல்யாணம் பண்ணிட்ட பெண்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நீ ஏன் அவளோட பேசுற, ஏன் இவளோட பேசுற, எதுக்கு போன் பண்ற அப்படின்னு கேட்டு சந்தேகப்படுறாங்க அப்படின்னு இவர் கொந்தளிக்கிறாப்புல. அதை சொல்லுங்கய்யா. நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? பொம்புல கணவனுடைய கற்புல என்ன செய்கிறார், பழி சுமத்துகிற நிலை வருது. நல்லா விளங்கிக்கங்க, உங்களோட மனைவி உங்களோட கற்புல பழி சுமத்தினா தீர்வு நீங்க பழி சுமத்த வானமும்மா, நான் 2வது கல்யாணம் முடிச்சு கொள்றேன். இதுக்குதான் இஸ்லாம் தீர்வு, அருமையான தீர்வு கொடுத்துருச்சு. இதுக்கு நீங்க பாருமா, நீ என்னை சந்தேகம்லாம் பட வேணாம், நானே போறேன், நானே போய் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன், 3வது கல்யாணம் பண்ணிக்கிறேன், 4வது கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ என்ன யார் கேட்க போறான்னு? எனக்கு தான் கண்மணி, எங்க கண்மணி நாயகமே அதிகாரம் கொடுத்துட்டா, உனக்கு என்னை சந்தேகப்படுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, நான் எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இஸ்லாத்து இந்த குடும்ப விஷயத்துல இப்படிப்பட்ட அருமையான தீர்வை கொடுக்குது அப்படின்னு சொல்றாப்புல. இதுக்கு பேர் தான் அமைதியின் மார்க்கம், சாந்தியின் மார்க்கம், ஆனா இந்த ஊரில் இருக்க நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணியவதிகள் அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, எங்களுடைய அமைதி மார்க்கம், நாங்கள் வாழுகிற மார்க்கம் அமைதியின் மார்க்கம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், சாந்தியோடு இருக்கோம் அப்படின்னு கண்மணி நாயகம் இதை சொல்லியிருக்காரு, அல்லாஹ் அதை சொல்லியிருக்காருன்னு சும்மா தேவையில்லாமல் பச்சை பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்குங்க.
ஆனால் இந்த புண்ணியவான் ஒரே பேச்சா சொல்லிவிட்டாப்புல, நீங்களாம் தேவையில்லாமல் எங்களை சந்தேகப்படுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. உங்களுக்கு இஸ்லாமிய பெண்ணு அப்படின்னா நீ அங்கே தான் இருக்கணும், அவ்வளோ தூரம் தான் உனக்கு என்ன ரைட்ஸோ. சமைக்கிறதுக்கு ரைட்ஸு, வேறு வீடு கூட்டு பெருக்கிறதுக்கு, துணி துவைக்க உனக்கு ரைட்ஸு. மற்றபடியெல்லாம் என்னையெல்லாம் சந்தேகப்படுறதுக்கெல்லாம் உனக்கு ரைட்ஸு கிடையாது. நீ யார் என்ன சந்தேகப்படுறதுக்கு? நான் எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறவேன். இதுதான் எங்கள் இஸ்லாமும் எங்களுக்கு புண்ணிய மதம், எங்கள் புண்ணிய மதம் எங்களுக்கு கொடுத்துருக்கிற தீர்வு அப்படிங்கிறாப்புல. அதாவது ஒரு குடும்பத்தில் இப்படி புருஷன் வேறு பொம்பளையை பார்த்தா குடும்பங்களில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, டைவர்ஸுக்கு போகிறாங்க, அது ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டாகுது. அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இஸ்லாம் ஒரே ஒரு தீர்வை கொடுக்குது. அந்த தீர்வு என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் யாரை நீ பார்த்தியா அவளை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க, வேலை முடிஞ்சு அப்படின்னு ஒரு அருமையான தீர்வை இந்த புண்ணிய மதம் கொடுக்குறதா இவர் சொல்கிறாப்புல. இதனால தான் இந்த புண்ணிய தேசத்துல எல்லாம் கேவலமான கீழ்த்தரமான கலாச்சாரங்களால் நிறைஞ்சு இன்றைக்கி அநியாயமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க.